நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஏக்கர் வனப்பகுதி தீக்கரை. காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மட்டக்களப்பு வெள்ளாவளி பகுதியில் அமைதியின்மை. பருப்பு உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படுகின்ற சில தானிய வகைகளுக்கான வரி குறைப்பு. இந்திய மீனவர்கள் வெள்ளை கொடியை ஏந்தியவாறு இலங்கை கடல் எல்லைக்குள் வர முயற்சி. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது படகுகளை விடுவிக்குமாறும் பாரம்பரிய கடற்பிரதேசத்தில் பாதுகாப்பாக தொழிலில் ஈடுபடுவதனை உறுதி செய்யுமாறும் வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது 57 படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி சுமார் 700க்கும் அதிகமான மீனவர்கள் நேற்றிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிடுகிறார். தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுமார் 5000 தமிழக மீனவர்கள் நேரடியாகவும் ஆயிரக்கணக்கானோர் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த காலத்திலுமே இவ்வளவு அதிகமான படகுகள் இலங்கை பகுதியில் இலங்கையில கைது பண்ணி வச்சதே கிடையாது. இதை உடனடியாக மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் இன்று முதல் எந்த படகும் கடலுக்கு செல்வதில்லை, இந்த படகுகளும் மீனவர்களும் மீட்கும் வரை எந்த படகும் கடலுக்கு செல்வதில்லை என்ற ஒரு பெரிய தீர்மானத்தை போட்டிருக்காங்க. ராமேஸ்வரம் மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான கலந்துரையாடலை அடுத்து அனைத்து மீனவர்களும் படகுகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட பின்னர் இரு நாடுகளும் சட்டவிரோதமாக செயற்படுவதில்லை என நாம் தீர்மானித்தோம். இந்திய மீனவர்களை மீண்டும் சட்டவிரோதமாக ஜெயலலிதா எமது கடல் எல்லைக்குள் அனுப்பியுள்ளார். இதன்போது நாம் அவர்களை கைது செய்தோம். எந்தவித அபராதமும் இன்றி நாம் அவர்களை விடுதலை செய்தோம். எனினும் அனைத்து படகுகளையும் சட்ட ரீதியாக கைப்பற்றி சட்டத்தின் ஊடாக தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாம் தயாராக உள்ளோம். இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு இரு தரப்பினரிடமும் உடனடியாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிலையில் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் விடுவிக்கப்படாத பட்சத்தில் தாம் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக ராமேஸ்வரம் விசைப்படகு சங்கத்தின் தலைவர் என் தேவதாசன் குறிப்பிடுகிறார். இதற்கு பின்பும் படகுகளும் மீனவர்கள் விடுதலை பண்ணவில்லை என்றால் வருகின்ற திங்கட்கிழமை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த படகினுடைய உரிமங்களை ஒப்படைச்சிடறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதற்கு பின்பும் இந்த மத்திய அரசு இந்த மீனவனுடைய படகையும் மீனவர்கள் விடுவிக்கவில்லை என்றால் 2/8/2014 அன்று இந்த அனைத்து படகுகளையுமே வெள்ளைக்கொடியை கட்டி கச்சதீவு போய் இலங்கையிலுடைய ராணுவத்திடம் அனைவருமே சரணாகதி அடைகிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் இந்திய மீனவர்களுக்கு எதிராக இலங்கை சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். கடந்த 3 மாத காலப்பகுதிக்குள் தீ வைக்கப்பட்ட சம்பவங்கள் காரணமாக 770 ஹெக்டேருக்கும் அதிகமான பிரதேசங்களில் உள்ள வனங்கள் அழிந்துள்ளன. பிபில நகருக்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் தீ ஏற்பட்டது. இதன் காரணமாக பிபில நகரத்திற்கு அருகிலுள்ள 25 மின்கம்பங்கள் சேதமாகியுள்ளன. மொனராகல கிரிவிஜயபுர மலையில் இன்று தீ ஏற்பட்டது. இந்த தீயினால் 50 ஏக்கர் வனப்பகுதிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ஹபரண இனாமல்வ வனத்தில் ஏற்பட்ட தீயினால் 40 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசம் அழிந்துள்ளது. நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீயை இரவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மொனராகலை தபகொல்ல கித்துலாஹெல வனத்தில் நேற்று ஏற்பட்ட தீயினால் 100 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசம் தீயினால் நாசமாகியுள்ளது. தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
வன பாதுகாப்பு திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் கடந்த 3 மாதத்திற்குள் தீ வைப்பு காரணமாக மொனராகலை மாவட்டத்தில் கூடுதலான வனப்பகுதிகள் அழிந்து போயுள்ளன. 251 ஹெக்டேர் வனப்பகுதி தீயினால் இந்த மாவட்டத்தில் அழிந்து போயுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் 150 ஹெக்டேரும், பதுளை மாவட்டத்தில் 116.05 ஹெக்டேரும் தீயினால் நாசமாகியுள்ளன. இரண்டு வார காலத்திற்குள் 30 தீ வைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த வாரத்தில் ஒரு நாளில் 22 சம்பவங்கள் பதிவாகின. மனிதர்களின் செயற்பாடுகளை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. பலரின் தேவைகளுக்காக விலங்குகளை வேட்டையாடுவதற்கு மரங்களை தீ வைக்கின்றனர். வனங்களை தீ வைப்பார்களாயின் இதற்கு வன பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் தொடர்பு பட்டிருக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் தலைமை போலீஸ் அதிகாரியொருவரின் கண்காணிப்பில் வனங்களில் நடவடிக்கை எடுக்கின்றோம். எந்த ஒரு நபரேனும் அனுமதியின்றி தீயை காட்டு பகுதிக்குள் கொண்டு சென்றாலோ அல்லது அவ்வாறானதொரு நடவடிக்கைக்கு முற்பட்டாலோ பிடியாணையின்றி கைது செய்ய முடியும். இதன் அடிப்படையில் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். தமக்குரிய வனப்பகுதியை பாதுகாப்பதற்கான மனித வளம் வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு இல்லை. ஆகவே சில தரப்புகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி பொறிமுறையை அமைக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அவ்வாறான திட்டம் இன்றும் அமைக்கப்படவில்லை. வன பாதுகாப்பு திணைக்களமே வனங்களை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளன. யாராவது வனப்பகுதிக்கு செல்வார்களாயின் அவர்களை கைது செய்ய வேண்டியது திணைக்களத்தின் செயற்பாடாகும். தேவைப்படின் போலீசாரின் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் யாராவது இதனை போலீசார் மீது சுமத்திவிட்டு ஒதுங்கிக் கொள்ள நினைத்தால் அதற்கு நாங்கள் தயாரில்லை. மட்டக்களப்பு வெள்ளாவளி பலாச்சோலை கிராமத்தில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் 4 உத்தியோகத்தர்களை கிராம மக்கள் தடுத்து வைத்திருந்தனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் 7 பேர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி, பட்டிப்பளை, செங்கலடி பிரதேசங்களிலும் அம்பாறை மாவட்டத்தின் தமன மற்றும் உகன ஆகிய பகுதிகளிலும் யானை தொல்லைகள் அதிக அளவில் பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமது கிராமத்திற்குள் இன்று அதிகாலை நுழைந்த காட்டு யானையை விரட்டுமாறு வனஜீவராசிகள் அலுவலகத்திற்கு அறிவித்திருந்த போதிலும் உத்தியோகத்தர்களின் வருகையில் ஏற்பட்ட தாமதமே யானை தாக்குதலுக்கு இலக்காகி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்தமைக்கு காரணம் என்றும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யானைகள் திரளாக வந்து எங்களோட மயான கரையில வீதியில போயிட்டு 2 பேர் அடிச்சு காலை உடைச்சிட்டுது. அதே நேரத்தில் அதை உடைச்சிட்டு வந்து இங்க இந்த ஐயா வந்து இந்த வளவுக்குள்ள வந்து குப்பையை அரிச்சிட்டு நிற்கும் போது தான் அவரை வந்து உடனே அடித்து மரத்தில் சாத்தி உடனே சாவாச்சு போயிட்டு யானை அது வரைக்கும் போகல, அதுக்குள்ளேயே சுற்றி நின்றது. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரங்களை அப்புறம் ராணுவங்களும் பெருசு வந்து படி சுட்ட அப்புறம் கொஞ்சம் இங்கே இருந்து கொஞ்சம் நேர்ந்து போயிருக்குது. ஆனை வருது பெருசியம் வளவுக்கு நகரத்தை முடித்து போட்டுருவாங்க. பெருசு ஆனை பெருசு வெந்துச்சு. நாங்கள் ஓடி இருந்தோம் பிள்ளைகளும் நாங்களும் ஓடி இருந்தோம் பொம்பிள்ளைகளும். அவர் விஞ்சிட்டு வேணார். அவர் குடிச்ச மட்டும்தான் தெரியும். இந்த சம்பவம் இன்று காலை 6:30 அளவில் இடம்பெற்றுள்ளதுடன் யானை தாக்கி மேலும் 2 காயமடைந்துள்ளனர். இதில் காயமடைந்த 2 களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 100 பேர் சேர்த்தா ஒரு யானை அடிச்சாங்க. இப்ப யானை முடியும் அடிக்க முடிவு எங்க சாவைங்க குப்புற வேணாம். நாங்க இருக்கிறோம் இந்த கிராமத்தை அழிங்க. இந்த கிராமம் இல்லைன்னு சொல்லுங்க. யானை விடுங்க. யானை வந்து இந்த கிராமத்தில் இருக்கட்டும். வேற எங்களுக்கு வேணாம். இது யானை கிராமம் பாராக்கள் யானை பாதுகாப்பு கொடுக்காங்க. யானை பாதுகாப்பு கொடுக்காங்க. அவங்க வந்து நாங்க கேட்க சொல்றாங்க. எங்களுக்கு எத்தனை கிராமம் இருக்கு, எங்களுக்கு நேரமா எத்தனை கிராமத்துக்கு நாங்க போகணும், உங்களோட கிராமத்துக்கு வரணும், எங்களுக்கு நேரமா காலம் 6 மணிக்கு அறிவிச்சா வந்திருக்காங்க 10 மணிக்கு. பலாச்சோலை கிராமத்திற்குள் நுழைந்த யானை அண்மித்த வனப்பகுதியில் நடமாடுவதாகவும் அதனை உடனடியாக விரட்டும் வரை உத்தியோகத்தர்களை தமது கிராமத்திலிருந்து வெளியேற விடப்போவதில்லை என்றும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் காட்டு யானை அண்மித்த கிராமமான சின்னவத்தை கிராமத்திற்குள் நுழைந்து அங்கு 10 வயதான பாடசாலை சிறுமியொருவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. யானை தாக்குதலில் காயங்களுக்குள்ளான சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வனஜீவராசிகள் திணைக்களத்தின் மட்டக்களப்பு அலுவலக உத்தியோகத்தர்களை கிராம மக்கள் தடுத்து வைத்திருந்தமை தொடர்பில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு பிராந்தியங்களுக்கு பொறுப்பான உதவி பணிப்பாளர் TM வீரசிங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மட்டக்களப்பு, வெள்ளாவளி மற்றும் கிரான் ஆகிய பகுதிகளில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அலுவலகங்கள் புதிதாக திறக்கப்பட்டுள்ள போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு என ஒரேயொரு வாகனமே பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
மட்டக்களப்பு அலுவலகத்திலிருந்து வாகனத்தை பெற்று வெள்ளாவளி பகுதிக்கு அனுப்பி வைக்க நேரிட்டதாகவும் கூடுதல் வாகனங்கள் வழங்கப்பட்டிருப்பின் மரணம் ஏற்படுவதை தவிர்த்திருக்கலாம் எனவும் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். பிராந்தியத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கான மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தல் கட்டுப்பாடு தொடர்பான செயலமர்வு கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமானதுடன் இன்று நிறைவடைய உள்ளது. மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தல் தொடர்பான தகவல் மத்திய நிலையம் மற்றும் IOGT அமைப்பின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயலமர்வுக்கு சுகாதார அமைச்சு ஒத்துழைப்பு வழங்கியது. இலங்கை உட்பட தாய்லாந்து, மலேசியா, மொங்கோலியா, கம்போடியா, லாவோஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளின் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். புகைப்பிடித்தல் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் இலத்திரனியல் மற்றும் சமூக இணையதளங்கள் ஊடாக எவ்வாறான பிரசாரங்களை முன்னெடுத்தாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் குறித்த இலக்கை அடைந்து பேரழிவை தடுப்பது பாரிய விடயமல்ல. About 25 people. If 25 people start this, is big. I am happy because our government is very committed. இதனை முழு அளவிலும் இல்லாதொழிக்க முடியாவிடனும் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். இதற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தேவை. எவ்வாறாயினும் இதனையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கான போலீஸ் பிரிவை அரசாங்கம் வலுவாக்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும். We should be able to get the message across. யாழ் காரைநகர் பகுதியில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சிறுமியர் இருவருக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பொது நூலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் யாழ் நீதிமன்றம் வரை நடைபவனியாக சென்றதாக எமது செய்தியாளர் கூறினார். பின்னர் யாழ் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டவர்கள் தமது வாய்களில் கருப்பு துணியை கட்டியவாறு தமது போராட்டத்தை முன்னெடுத்ததாகவும் எமது செய்தியாளர் கூறினார். பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய சுலோகங்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். சுமார் 1 மணித்தியாலம் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கருத்து வெளியிட்டார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இன அழிப்பு இன்றும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கலவரம் என்றால் அந்த இரு பகுதியும் சண்டை பிடித்திருந்தால் தான் அந்த கலவரம் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும். எங்கு முகாம்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறையும் இந்த துஷ்பிரயோகங்களும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. சில வழிக்கு வருகின்றன, பல அப்படியே உண்மைகள் உறங்கி விடுகின்றன. தொடர்ந்தும் எங்களுக்கு எதிரான நில ஆக்கிரமிப்பில் இருந்து இந்த வன்முறைகள், கட்டாய கற்பத்தடை என்பன கூட தொடர்ச்சியாக இடம்பெற்று ஒரு இன அழிப்பை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. வடக்கில் ராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா கருத்து தெரிவித்தார். இந்த முகாம்களுக்கு இருக்கின்ற காரைநகர் என்ற பிரதேசத்திலே இப்படி தனிப்பட்ட காணிகளை அபகரித்து முகாமிட்டு கொண்டிருக்கின்ற ராணுவத்தினர், கடற்படையிலே ஏழை சிறுமிகள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதாக சீருடோடு சென்றவர்கள் அப்படி கடற்படையினாலே கடத்தப்பட்டு சென்று மாலை வரைக்கும் அவர்கள் அங்கே தங்களுடைய முகாம்களுக்குள்ளே வைத்து அவர்கள் அந்த பிள்ளைகளை சீரழித்திருக்கிறார்கள். மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது, இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அது சென்றிருக்கிறது. இது வெறுமனே பொருளாதாரம் மீள குடியேற்றம் மட்டும் பாதிக்கப்படவில்லை. எங்களுடைய பெண் சமுதாயம் பாதுகாப்பற்றவர்களாக, சிறு பிள்ளைகள் பாதுகாப்பற்றவர்களாக இந்த நிலைமை இருக்கும் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக பாதுகாப்பு இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்ட குடியிருப்புகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற ராணுவ முகாம்கள் அந்த இடங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த நிலங்கள் அந்த உரியவர்களுக்கு செல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா, அதாவது 60ஆம் ஆண்டு நகர சபைக்குள் புகுந்த டியூ தாரட்ன அவர்கள் சொந்தமாக ஒரு வீடும் இல்லாமல், சொந்தமாக ஒரு வாகனமும் இல்லாமல் இன்று இறந்திருக்கிறார் என்றால் அப்படியான அரசியல்வாதிகளை இன்று காணுவதற்குத்தான் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பல இன்னல்களுக்கு மத்தியில் தனது அரசியல் பயணத்தை நகர்த்தி கொண்டு சென்ற பொழுதும்
அவர் அமைச்சு பதவிகளை வகித்திருந்த பொழுதும் அவர் நிதியை நாடி செல்லவில்லை, மக்களை நாடி சென்றிருக்கின்றார் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்ற விடயம். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தினூடாக இந்த இனங்கள் இரண்டும் பிரிக்கப்பட்டு இந்த இன்று உண்மையில் நாங்கள் அதையும் நினைவு கூற வேண்டும். இந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தினால் இறந்த மக்களையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். 83ஆம் ஆண்டும் 2009ஆம் ஆண்டும் தமிழ் மக்கள் மனதிலே என்றும் மறக்கப்பட முடியாது, அவர்கள் மறக்கப் போவதும் இல்லை. ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயத்தையும் அவர் விட்டு சென்றிருக்கின்றார். தன்னிடத்தில் ஒரு வாகனத்தையும் தன்னிடத்தில் ஒரு வீட்டையும் அவர் தனக்கென்றே கொண்டிருக்கானூடாக அரசியல் என்பது குமார் வெல்கம் அவர்கள் கூறியது போல் இன்று ஒரு வியாபாரமாக மாறுகிறது. ஆனால் சகல வியாபார ஸ்தாபனங்களும் முதலீடுகளின் ஊடாகத்தான் தனது வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டி வருகின்றன. ஆனால் இலங்கையிலே முதலீடே இல்லாமல் ஒரே ஒரு வியாபாரம் இருக்கிறது, அதான் அரசியல். அவர்களுக்கு மத்தியில் இப்படியான அரசியல்வாதிகள் வந்திருப்பது மிகவும் உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். உண்மையில் இப்படியான அரசியல்வாதிகள் இந்த சபையில் இருக்க வேண்டும். அதனூடாகத்தான் மக்களுக்கும் இந்த சபையிலே நாட்டில் நடைபெறுகின்ற சட்டத்தை இயற்றுகின்ற இந்த சபையில் ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். 60 அரசியல் வந்தவர் ஒரு பிரதி அமைச்சராகத்தான் இருந்திருக்கிறார். ஆனால் இன்று நேற்று பாராளுமன்றத்துக்கு வந்துவிட்டால் நான் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுவிட்டேன், எனக்கு அமைச்சர் பதவி வேணும் என்று கேட்கின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் 1960ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்து இன்று வரை அமைச்சர் பதவியில் பிரதி அமைச்சராக இருந்து அவர் அரசியலை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் இந்த சபை மிகவும் உன்னிப்பாக கவனிப்பதற்கு அப்பால் இன்றிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் மேலதிக செய்திகளை வழங்குகின்றார் சந்திரிகா ஆறுமுகம். நன்றி கிருஷாந்த் ராஜ். ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் என சந்தேகிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அந்நாட்டில் வசிப்பதற்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை என ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவிக்கின்றது. ஆட்கடத்தல்காரர்கள் படகுகளின் ஊடாக மக்களை அனுப்புகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களை ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு செல்வது எமது கொள்கை அல்ல. முன்னைய அரசாங்கம் அவ்வாறு செய்த போதிலும் எமது கொள்கை மாறுபட்டதாகும். இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டு பின்னர் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற ஆஸ்திரேலிய குடிவரவு குடியகழ்வு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் குறித்த படகு மற்றும் இலங்கையர்களை தடுத்து வைத்துள்ள பிரதேசம் தொடர்பில் குறிப்பிடவில்லை. எவ்வாறாயினும் புகலிட கோரிக்கையாளர்கள் கோகோஸ் தீவுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் மேற்கு ஆஸ்திரேலிய பிராந்தியத்தின் கேர்டின் தடுப்பு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலியாவின் ABC செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. இதேவேளை இந்தியாவில் இருந்து வந்த இலங்கையர்களை இந்தியாவில் தங்குவதற்கு அனுமதி அளிக்குமாறு ஸ்காட் மோரிசன் இந்திய அமைச்சர்களிடம் ஆலோசனை முன்வைத்துள்ளார். The final location for return of these passengers is still to be determined. புகலிட கோரிக்கையாளர்களை எந்த நாட்டில் குடியமர்த்துவது என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் இதுவரையில் எட்டப்படவில்லை. இந்திய கன்சூலர் அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் வரை அவர்கள் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருப்பார்கள். இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்ட பின்னர் எமது அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளோம். Under our policy settings and relevant legislation. இதேவேளை குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான வழக்கை ஆஸ்திரேலிய மேல் நீதிமன்றம் அடுத்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களை இலங்கை, நாவுரு தீவுகள் மற்றும் பப்புவா நியூகினியா ஆகிய இடங்களுக்கு அனுப்பாமல் இருப்பதற்கான இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களின் சட்டத்தரணிகள் எதிர்பார்த்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் ஆஸ்திரேலிய அரசாங்கம் சட்டத்திற்கு புறம்பான வகையில் அதிகாரத்தை பயன்படுத்தி வருவதாகவும் சட்டத்தரணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். படகில் உள்ள எந்தவொரு நபருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் செய்யவோ நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கோ விசா வழங்கப்படவில்லை எனவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச குழுவினர் இந்தியாவில் விசாரணை நடத்துவதற்காக அவர்களுக்கு விசா அனுமதியை வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியதன் மூலம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதுடன் தற்போது சிறுபான்மை தமிழர்களை பாராபட்சத்துடன் நடத்தி வரும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் தமிழக மக்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் இருந்து வருவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுபான்மை தமிழர்கள் பாராபட்சத்துடன் நடத்தப்படுவதையும் அவர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களையும் கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இந்த பிரச்சினை குறித்து முன்னாள் பிரதமருக்கு பல தடவைகள் கடிதம் எழுதிய போதிலும் உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று
ஜெயலலிதா ஜெயராம் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் வண்ணம் ஐநாவில் இந்தியா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர வேண்டும் என்று கடந்த ஜூன் மாதம் அளவில் புதிய அரசாங்கத்தை தாம் வலியுறுத்தியதாகவும் தமிழக முதலமைச்சர் தனது கடிதத்தில் நினைவுபடுத்தியுள்ளார். இந்த நிலைமையின் கீழ் இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஐநா விசாரணை குழுவினருக்கு விசா வழங்க இந்திய அரசாங்கம் மறந்துவிட்டதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ளமை தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் ஜெயலலிதா ஜெயராம் குறிப்பிட்டுள்ளார். பூகோள ரீதியாக இலங்கைக்கு அருகில் உள்ள நாடு என்ற வகையிலும் தமிழ்நாட்டில் எண்ணற்ற இலங்கை அகதிகள் வாழ்ந்து வருகின்ற காரணத்தினாலும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக கண்டிப்பாக ஐநா விசாரணை குழுவினர் இந்தியாவில் விசாரணைகளை நடத்தலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விடயத்தில் பிரதமர் தலையிட்டு சர்வதேச குழுவினருக்கு விசா கிடைக்க செய்யவும் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து நியாயமான பாராபட்சமற்ற விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்யுமாறும் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் ஜெயலலிதா ஜெயராம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவின் முன்னாள் அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்பாட்டுக் குழுவின் தலைவருமான கலாநிதி சுப்பிரமணியம் சுவாமி அண்மையில் இவ்வாறான கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். Elements of this paradigm change of Mr. Modi become Prime Minister will be felt in the SAARC countries in particular. மனித உரிமையை இலங்கைக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு இடமளிப்பதில்லை என நாம் உங்கள் வெளிவிவகார அமைச்சருக்கு உறுதி வழங்கியுள்ளோம். இதன் மூலம் மோடி அரசாங்கம் சாக் வலயத்தில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது என்பது புலனாகின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இதற்கு முன்னர் இலங்கைக்கு கிடைத்த ஆதரவினை விட அதிக ஆதரவு தற்போது இந்தியாவினால் இலங்கைக்கு கிடைக்கும் என்பதனை கூற வேண்டும். $1 பில்லியன் நட்ட ஈட்டை கோரி வரையறுக்கப்பட்ட MTV சேனல் தனியார் நிறுவனம் இலங்கை மார்க்கெட் ரிசர்வ் பியூரோ தனியார் நிறுவனம் என்று அழைக்கப்படும் LMRB நிறுவனத்துக்கு எதிராக சட்டத்தரணி GJ அருள் பிரகாசத்தின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இலங்கை தொலைக்காட்சி ரசிகர்களை மையமாக கொண்டு தமது கணிப்பீட்டு ஆய்வை உரிய முறையில் முன்னெடுக்கவில்லை என LMRB நிறுவனத்துக்கு எதிராக MTV சேனல் தனியார் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. MTV ஸ்போர்ட்ஸ், சக்தி டிவி, சிறுசு டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ற அடிப்படையில் தாம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதாகவும் அதனால் தமக்கு அதிகளவிலான ரசிகர்கள் உள்ளதாகவும் MTV சேனல் தனியார் நிறுவனம் தமது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளது. LMRB நிறுவனமானது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் ரசிகர்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் மாத்திரமின்றி அலைவரிசைகளின் விற்பனை மற்றும் வியாபார தரவுகள், வர்த்தக அறிவித்தல்களை பிரசுரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய தரப்பினர் உரிய ஆய்வின் ஊடாகவே அதனை உறுதி செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. LMRB நிறுவனமானது தான் முன்னெடுக்கின்ற ஆய்வுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த நிறுவனம் ஆய்வுகளை நடாத்திய விதம் தவறு எனவும் MTV சேனல் தனியார் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. LMRB நிறுவனம் பின்பற்றுகின்ற ஆய்வு நடைமுறை தவறானது என்பதுடன் அது தவறான முறையில் தரவுகளை ஆராய்ந்து அந்த நடைமுறையின் ஊடாக முடிவொன்றை எடுக்கின்ற முறைப்பாட்டாளர் தரப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான நிறுவனத்தை பார்க்கின்ற ரசிகர்கள் பிழையான கருத்துக்களை புரிந்து கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி LMRB நிறுவனத்தின் செயற்பாடுகளினால் முறைப்பாட்டாளரான தமக்கு நிதி ரீதியில் $1 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக MTV சேனல் தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நட்ட ஈட்டை செலுத்துமாறு குறித்த நிறுவனத்திற்கு அறிவித்த போதிலும் அதனை அந்த நிறுவனம் கவனத்தில் கொள்ளவில்லை என முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது சில மாதங்களுக்கு முன்னர் புலனறுவையில் நாம் பார்த்த காட்சி. ஆனால் 2 மாதங்களுக்கு பின்னர் புலனறுவை இதற்கு நேர்மாறான ஒரு காட்சியை கொடுக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவுகின்ற வறட்சி காரணமாக வடமாகாணத்தில் மிகப்பெரிய குளமான இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. இரணிமடு குளத்தில் 11.3 அடி நீர் காணப்படுகிறது. இரணிமடு குளத்தின் நீரின் மூலம் வளமையாக 8000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த முறை 800 ஏக்கர் நிலப்பரப்பில் மாத்திரம் விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது நீரை பெற்றுக் கொள்வதில் விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். தற்போது கிளிநொச்சி நகரில் குடிநீருக்கான தட்டுப்பாடு நிலவுவதுடன் நாளொன்றுக்கு 2,58,000 லிட்டர் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிக்கின்றார். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு அண்டியுள்ள பகுதிகளுக்கு பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது.
மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நிலவுகின்ற வறட்சி காரணமாக 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குடிநீருக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஆராயும் கூட்டம் ஒன்று அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் ஏற்பாட்டில் இன்று காலை மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வருட ஆரம்பம் முதல் கிடைக்கப்பெற்ற மழை வீழ்ச்சி காரணமாக வான்கதவுகள் திறக்கப்பட்ட பல நீர்த்தேக்கங்களின் இன்றைய நிலை இவ்வாறு காணப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் பொலிநறுவை பராக்கிரம சமுத்திரத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட காட்சிகளே இவை. ஆனால் இன்று பராக்கிரம சமுத்திரத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. 1,10,000 சதுர அடி நீர்ப்பரப்பளவை கொண்டுள்ள பராக்கிரம சமுத்திரத்தில் தற்போது 48,000 சதுர அடி நீர் காணப்படுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் 11 வயதான சிறுமி கடத்திச் செல்லப்பட்டு துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவிக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். வடக்கில் காணப்படும் இராணுவ மயமாக்கலின் பெறுபேறு இதுவாகும். போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அவர்களின் குடும்பங்கள் மற்றும் முறைப்பாட்டாளர்கள் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள், உளவியல் தாக்கங்கள் மற்றும் ஒரு பிரச்சனையாகும். இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சரினால் பாராளுமன்றத்தில் தெரிவிக்க முடியுமா? அத்துடன் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் எதிர்காலத்தில் எவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது இருப்பதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்றத்தில் உறுதியளிக்க முடியுமா? பாடசாலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் முருகன் கோயிலுக்கு அருகில் இருந்த கடற்படை வீரர் ஒருவர் LTT இயக்கம் அணிந்திருந்ததனை போன்றதொரு உடையை அணிந்திருந்த சிறுமியை அழைத்த போது குறித்த சிறுமி பாடசாலையை நோக்கி ஓடி செல்ல முற்பட்ட போது குறித்த படை வீரர் சிறுமியை கோயிலுக்கு அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்றுள்ளதாகவும் அதன் போது அந்த பகுதியில் சென்ற ஒருவர் சந்தேக நபரை சாடி உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் அவர் சிறுமியை விடுவித்துள்ளதாகவும் தகவல் பதிவாகியுள்ளது. குறித்த சிறுமியின் தாய் தனது மகள் 12 மணிக்கு வீட்டிற்கு வந்தமை தொடர்பில் பாடசாலை அதிபரிடம் வினவியுள்ளதுடன் பிரதேச செயலகத்தின் நன்னடத்தை அதிகாரிகள் குறித்த சிறுமியிடம் இது தொடர்பில் விசாரித்ததுடன் சந்தேக நபர் சிறுமியை அழைத்து சென்ற காட்டு பகுதியையும் சோதனையிட்டுள்ளனர். பின்னர் சிறுமி யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பித்த நகர்த்தல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்களையே பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் உண்மை வெளியிடப்படுவதனை தடுப்பதற்கு எடுக்கப்படும் மற்றும் ஒரு நடவடிக்கையாக நாம் இதனை காண்கின்றோம். The truth coming out. 33 question that you raised by the Honorable Prime Minister. நீங்கள் எழுப்பிய வினாவுக்கு பிரதமரினால் பதில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அது குறித்து கதைப்பதற்கு சரியான இடம் இதுவல்ல. This cannot be converted to a debate. இந்தியாவிலும் ஏனைய நாடுகளிலும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. முழு உலகிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இங்கு ஒரே ஒரு சம்பவமே பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் மோசமான சூழலை காணப்படுகிறது என உலகிற்கு எடுத்துக்காட்டவா நீங்கள் முற்படுகிறீர்கள்? இலங்கைக்குள் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பேட்மிண்டன் அணி பொதுநலவாய விளையாட்டு விழாவில் முதலாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது. அது தொடர்பான சில விரிவான தகவல்களை அடுத்து நாம் பார்ப்போம். பொதுநலவாய விளையாட்டு விழா தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் டுநைட்டில். வணக்கம்.